அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் தான், எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த TNMAWS ரிசல்ட் வெளியாயிருச்சு. ஸோ அது எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் மட்டும் விட்டுருக்காங்க இப்போதைக்கு. சரிங்களா, இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் மட்டும் விட்டுருக்காங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா. ஸோ டெக்னிக்கல் போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் 2024 ரிசல்ட் தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இதோட PDF வந்து உங்களுக்கு வந்து நான் டெலகிராம்ல சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Details of marks obtained by the candidates for degree standard technical post both in the written examination held 29-30-6-7-2024 and the interview held from 7-17-2 இப்போ வரைக்கும் நடந்ததுல கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களோட நம்பரை போட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்றோம். அதாவது எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கால் லெட்டர்ல இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அதாவது இப்போ 111. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, தெரியுதா. ஸோ இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பர், ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ், அதாவது நம்ம எக்ஸாம் எழுதிருப்போம்ல அந்ததோட ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ், இன்டர்வியூல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன, அதோட கம்யூனிட்டி, அதே மாதிரி ஜெண்டர், ஸோ என்ன, அதே மாதிரி ரிமார்க்ஸ்ல அவங்களுக்கு PSTM இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து பாத்துக்கோங்க. இன்டர்வியூ மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேக்ஸிமம் என்னது 48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா, அதுதான் மேக்சிமம் மார்க்ஸா இருக்கு. ஸோ யார் யாரு பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்றத தயவு செய்து போய் பாருங்க. அதே மாதிரி பாஸ் ஆனவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் தாராளமா சொல்லுங்க. டிப்ளமோக்கு இந்த ரிசல்ட் வெளியிடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கும் வரல. கடைசியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் எத்தனை பேரை எடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1600+ மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா, 1600 மொத்தம் பாத்தீங்கன்னா 1673 பேர், 1673 பேரை வந்து செலக்ட் பண்ணி லிஸ்ட் விட்டுருக்காங்க. சரிங்களா, அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதுல கடைசியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the marks scored in the written examination have not been published for the candidate who have not attended the interview and candidate whose candidates have been rejected. அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணாதவங்களுக்கும், அதே மாதிரி சில பேர் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல அதுல வந்து எலிஜிபிலிட்டியில ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்திருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க யாரு இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்காது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு PSTM, TAB, ex serviceman, TW categories are subjected to verification of connected certificates. ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆல் பி கால்டு ஃபார் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் த மெரிட். ஸோ மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டா அடிப்படையில் உங்களை வந்து என்ன பண்ண போறாங்க, கவுன்சிலிங்க்கு கூப்பிட போறாங்க. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட் இன் பர்டிகுலர் போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங்ல தான் ஃபைனல் ஆகும் அக்கார்டிங் வித் மார்க்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களோட கேட்டகரியை பொறுத்தும் உங்களோட மெரிட் லிஸ்ட் மார்க்ஸை பொறுத்தும் என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்ல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கவுன்சிலிங் வில் பி இன்டிமேட்டட் ஷார்ட்லி. ஸோ இது வந்து எப்போ கொடுவாங்க அப்படின்றத இன்னும் அவங்க தெரிவிக்கல. சரியா, ஸோ இதை வந்து கூடிய விரைவில் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் விட்டுருக்காங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் விட்டாலும் உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல்ல போட்டுடுறேன். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு வரல அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.